ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அழகான பொன்மொழிகள். ஒரு மனிதன் தன் மீது வைக்கும் ஆழ்ந்த நம்பிக்கை என்பது இமயமலை போன்றது. அதை எவராலும் அசைக்க முடியாது. உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை. மாறாக எந்த நிலையிலும் எல்லோரிடத்திலும் அவனை வெற்றியடையச் செய்கிறான். நம்மிடையே இருக்கும் ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு தீவிரமான முயற்சி தேவை. ஒரு மனிதன் எந்த சமயத்திலும் என் பணம், என் படிப்பு என்று சிறிதும் எண்ணக்கூடாது. மாறாக மக்களின் சேவகன் என்று தன்னை எண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எக்காரணத்தை முன்னிட்டும் பொய் பேசி பழகக்கூடாது. ஏனெனில் பொய் பேசி பழகுபவன் படிப்படியாக பாவ காரியங்களை செய்யக்கூடிய கீழான மனநிலையை பெற்றுவிடுகிறான். ஒரு குழந்தை தன் தந்தையின் கையை பிடித்து நடந்தால் ஒருவேளை கீழே விழுந்து விடலாம். ஆனால் தந்தை தனது குழந்தையின் கையை பிடித்திருந்தால் கீழே விழ வாய்ப்பே இல்லை. அதனால் மன ஏக்கத்துடன் அழுது தொழுதால் இறைவனே நமது கையை பிடித்து வழிநடத்தி செல்வார். நீங்கள் பக்திக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது போல யாரிடத்திலும் குறை காணாமல் இருக்கவும் பிரார்த்தனை செய்யுங்கள். விவேகம் எனப்படுவது யாதெனில் இந்த உலகத்தில் இருப்பது இறைவன் மட்டுமே, மற்ற அனைத்தும் நிலையற்றவை என்று உணர்வதே ஆகும். ஒருவன் தனது தாயை இறைவனின் வடிவமாக நினைத்து தியானிக்கலாம். ஏனெனில் தாயானவள் தனது குழந்தைக்கு குரு மற்றும் பிரம்ம ரூபிணி ஆவாள்.